இந்த இடது காலான வணக்கம். குத்து வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல்வேறு வகையான பாடங்கள் இது மறைபொருளாக வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இன்றைக்கி அதை மட்டும் தனியாக எடுத்து நம்ம சொல்ல போகிறோம். மிக முக்கியமான பாடம் இது. அதாவது எதிரிக்கிட்ட சண்டை போடும்போது நிலையில் நிற்கிறதுனா அப்படி மார்பு நிமித்தி ஒண்டியில் அப்படி நிற்கணும், நேரம் அப்படி நிற்கணும். இதுதான் நிலை. சரிங்களா? இதில் ஒரு சிறு மாறுதல் செஞ்சால் பொத்துன்னு எதிரி கீழே விழுவோம். அதுக்கு பேர் தான் டாங்கு. காலை தட்டி விடக்கூடிய முறை. புரியுதுங்களா? டாங்குன்னு பேர். இது கால் மானத்திலே வரக்கூடிய பாடம் தான். சரிங்களா? இப்போது அந்த முறை எப்படி செய்வது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். குத்து வரிசை நம்ம தமிழ் கலையான இந்த பாடத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. மேலை நாட்டு கலைகளை விட மிக மிக அருமையான மேன்மையான பல பாடங்கள் நம்மகிட்ட புதஞ்சி கிடக்குது. அவரவர் விருப்பப்பட்டு தேடி போய் கண்டுபிடிச்சி நம்ம பண்ணோன்னா எல்லாத்தையும் கற்றுக்கலாம். நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட அதிகமான பாடங்கள் கொடுக்க தயார். நம்ம பொதுவாக இன்றைக்கி என்ன சொல்லணும்னா வர்மக்கலை தான் மிக உயர்வானது அப்படின்னு நினைப்போம். வர்மக்கலையெல்லாம் சாதாரணம். முட்டி இடி பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்போன்னு சொல்லக்கூடிய இந்த முட்டியால் செய்யக்கூடிய பாடத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா சம்முட்டின்னு சொல்லக்கூடிய சுத்தியில் பெருசு சம்முட்டி அதால் அடித்தா எப்படி ஒருத்தவங்க விழுவானோ அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இந்த பாடம். இதுவும் நம்ம குத்து வரிசையில் இருக்கக்கூடிய பாடம் தான். புரியுதுங்களா? அதுபோலவே முட்டி இடி பாகத்தில் மேலை நாட்டு கலை நிறையா பேர் செய்கிறாங்க. மூவைத்தாய் அப்படின்ற விளையாட்டு முழுக்க முட்டி இடிகளை மட்டும்தான் வச்சு அப்படி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம விளையாட்டில் அடிக்க மட்டும் சொல்லித்தரோம். முட்டி இடி கட்டுமுறை இருக்குது. சரிங்களா? அது அதை தெரிந்து கொண்டது மூலமாக தான் இதற்கெல்லாம் தாய் நம்மளுடைய குத்து வரிசை தான் அப்படின்றத நம்மளால் நம்ப முடியும். அதை இப்போ நம்ம காலை பாருங்கள். இவருடைய கால் இப்படி நிற்கும். இது ஒரு வகை. சரிதாங்களா? இப்படி நின்று இறங்கி கட்டினா நம்மளுக்கு அடி தைக்காது. அடுத்த குத்தி எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 2 பேருடைய காலும் நேர்கோட்டில் அப்படி வரும். இது இறங்கி செய்யக்கூடிய ஒரு பாடம். சரிதாங்களா? இப்போ இதே பாடம் தான் ஏற்றுக்கிட்டு இவர் காலுக்கு உள்ளே வரணும். இதுதான் நம்மளுடைய பாடம். நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டு பல பேர் இப்படி நிற்பாங்க. இது செய்யக்கூடாத மிக தவறான ஒரு பாடம். ஏன்னா குழப்பம் இல்லை. தூக்கி வச்சு நான் விருப்பம் வதைக்கலாம், அவரு எனக்கு வச்சாலும் அடிப்பு போடும். இந்த இடம் மிக மென்னோடு பட்டா போது சுருட்டி ஊண்டுவோம். ஆனால் இந்த மூமெண்ட்டை ஹாலிவுட் படமான எட்டர் த டிராகன்லேயே இப்படி தான் நிற்பாங்க. புரியுதுங்களா? இதில் உள்ள வீக்னஸ் அப்படி தெரியும். ஏன்னா நாங்கள் படித்த பாடம் அப்படி. எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் இதில் உள்ள ஒரு நுணுக்கத்தை சொன்னதுனால அவங்க செய்கிற அந்த மூமெண்ட் இவங்ககிட்ட என்ன தப்பு இருக்குது, துறப்பு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டீங்களா? இதுதான் இந்த மாதிரி எதிரிக்கு எங்கே வீக்னஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் குத்து வரிசை. இன்றைக்கி அடிப்படை குத்து வரிசை என்றால் என்னவென்றே தெரியாத பல பேர் குத்து வரிசை அப்படின்னு பாடத்தை போட்டுன்னு இருக்காங்க. ஒரு அசைவுக்கும் 1000 அர்த்தம் உண்டு. குத்து வரிசை ஒரு அசைவுக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. எழுதும் அப்படின்னா போகணும். இப்படி கால் இதுதான் முறையான நிலை. இதனால இப்போ டாங் எப்படி எடுப்பது? இந்த காலை காட்டுப்பா. அது நிற்கிறோம். இந்த இடது காலால புரியுதுங்களா? இது ஒரு வகையான முறை. டாங்குனா என்னன்னா நிற்கிறோம், காலத்துக்கு அப்படி எடுக்கணும். இந்த காலுக்கு இந்த பயிற்சி இப்படி எடுக்கணும். இப்படி இதுதான் டாங். இப்போ அதே மாதிரி இடது கை இடது கை விழுந்து அடிபடாமல் இருக்க நம்ம கையில் லைட்டாக பிடிச்சிக்கிறோம். டாங்குனா இதான். இதில் ஒரு வகை பின்னங்கால தூக்கு அப்படி அடிக்கும், இந்த காலை தூக்கி இப்படி அடிக்கும். இது ஒரு வகை. இதில் ஏகப்பட்ட வகை இருக்கு. கண்ணிமிக்க நேரத்தில் ஆளுக்கே ராஜ்குமார் நானும் என்னுடைய மாணவர்களும் குத்து வரிசை பற்றி பல பாடங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். உங்களோட மேலான கருத்துக்கள் சொல்லுங்கள். இது போன்ற பாடங்களை எல்லாருக்கும் பகிர்ந்து நம்ம கலைகளில் இதை விட
இது நுணுக்கமான பாடங்கள் பல இருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உலகத்தில் உள்ள எல்லா கலைகளுக்கும் சவால் விடும் அளவுக்கு நம்ம விளையாட்டு இருக்கு. சரிதாங்களா? அதனால் உங்களுக்கு தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா தொடர்ந்து கிடைக்கும். உங்களுடைய மேலான கருத்தை பகிர்ந்து இந்த பாடங்களை உங்கள் நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் பகிர்ந்து